ஒடுக்குமுறையினுடைய வலி சுமந்திரனுக்கு புரியாது. ஏன்னா சுமந்திரனுடைய வளர்ந்த முறையும் வேறு, அவர் வாழ்கின்ற முறையும் வேறு. அவருக்கு ஒரு தேசிய இனத்தின் ஒடுக்குமுறையின் வலி என்னென்றால் அவருக்கு தெரியாது. இன்றைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியல் உயிர்ப்புடன் இருக்கிறதுவா? ஒரு தமிழர் தரப்பில் முன்மொழியப்பட்ட ஒரு விடயம் இன்றைக்கு தமிழர் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக, ஒரு திறந்த வழியில் பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலுக்கு ஆரம்பத்திலே வந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அந்த முயற்சியிலே பின்னடிப்பதாக சிலர், ஏனைய இனங்களுக்கு குறைவில்லாததாக இந்த தமிழ் மக்களை நிலைநிறுத்துவதற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய மூலோபாயம் ஒன்றுக்கூடாக நாங்கள் வெளிவர வேண்டியிருக்கின்றது. அத்தகைய மூலோபாயத்தின் ஒரு வடிவமே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமாக இருக்கும். சில செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிவில் சமூகமாக காட்ட முற்படுகிறார்கள். எதிரி போடுகின்ற பந்துக்கு பலகாலம் அடித்து கொண்டிருந்தோமே தவிர, நாங்கள் வாய்ப்புகளை எவ்வாறு சரியாக கையாண்டு அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் தமிழ் மக்களை முன்னெடுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் என்றால் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பதவிக்கான ஒரு அரசியலை அல்லது பாராளுமன்ற ஆசனங்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறது. உரத்து பேசினோம் என்ற விடயம் அல்லது மிக அழகாக நாங்கள் எல்லா தகவல்களையும் ஒன்றிணைத்து பிரகடனம் செய்தோம் என்ற விடயம் மட்டும் எங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இது பற்றி ஒரு பகிரங்க விவாதத்திற்கு பலரை அழைத்திருந்தார். தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலைப்பாட்டிற்காக உறுதியாக நகர்ந்து கொண்டு மற்றவர்களை கூப்பிடுவது என்பது அது எந்த விதத்திலும் பொருத்தமானது அல்ல. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகாலத்திலே குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அத்தோடு இணைந்ததாக இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இது சார்ந்து பல்வேறுபட்ட உரையாடல்கள் தமிழ் தரப்பிலும் சரி, இலங்கை அரசியல் பரப்புகளிலும் சரி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு மூத்த நிர்வாக அதிகாரி செல்வின் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன், நான் ஆரம்பிக்கின்ற விடயம், இன்றைக்கு இந்த ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற உரையாடலை ஆரம்பித்த சிவில் அமைய செயற்பாட்டாளர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியல் உயிர்ப்புடன் இருக்கிறதுவா? உண்மையில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியல் வேகம் கொண்டுள்ளது. அதற்கு காரணம் அது ஒரு திறந்த வழியில் விவாத பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. ஒரு வகையில் அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு உடன்பாடு அற்றவர்கள் அல்லது முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் ஆற்றுகின்ற எதிர்வினைகள் அவைகளும் கூட இந்த உத்வேகத்தை தந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் இந்த அகத்திலும் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் கூட இது ஒரு விவாத பொருளாக விரைந்து மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு விடயங்களும் மிக நுணுக்கமாக சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றன. அது மிக தமிழர் அரசியலில் மிக ஆரோக்கியமான ஒரு துவக்கத்தை இது தந்திருக்கின்றது. இதுவரை காலம் ஏதோ ஒரு விடயத்தை தமிழர் அரசியலில் பேசும்போது அது வெறுமனே எங்கேயோ இருந்து மேலிருந்து வருகின்ற ஒன்றாக அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதுவரையும் பார்த்து கொண்டிருந்தோம். நான் நினைக்கிறேன், மிக நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு தமிழர் தரப்பில் முன்மொழியப்பட்ட ஒரு விடயம் இன்றைக்கு தமிழர் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக, ஒரு திறந்த வழியில் பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. மிக ஆரோக்கியமான ஒரு துவக்கமாக நான் பார்க்கின்றேன். அது மிக முக்கியமான விடயமாக கொள்கின்றேன். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு ஆரோக்கியமான விடயமாக, அல்லது இது அகத்திலும் சரி புலத்திலும் சரி ஒரு பரிணாமம் பெற்றிருக்கிறது என்று. ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலுக்கு ஆரம்பத்திலே வந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அந்த முயற்சியிலே பின்னடிப்பதாக சிலர் எதிர்வு கூறுகிறார்கள். சிலர் அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். உண்மையிலே அப்படியான ஒரு சூழல் தான் காணப்படுகிறதுவா? உண்மையில் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இந்த கருத்து, இந்த எண்ணக்கரு, இது பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் ஒரு அடையாளம் மட்டும்தான். தமிழ் மக்களை இந்த 2009 பின்பு தமிழ் மக்கள் சிதறி போயிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம் என்பது வெறும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துக்கூடாகத்தான் மட்டும் எதிரொலிக்கின்றது. தமிழ் மக்களை ஒரு தேசமாக இருக்க விடாமல் சீரழிக்கின்ற நிலைமை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருகின்றது.
பெயரளவில் அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மாறி மாறி வரும் ஆட்சியாளர்களும் அந்த ஆட்சி கட்டமைப்பு தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றது. தமிழ் மக்கள் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள், தொடர்ச்சியாக புலம்பெயர்வில் இருக்கின்றார்கள். தங்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இழந்ததுனால சமூக கட்டமைப்பு கூட சீரழிந்து போயிருக்கின்றது. இந்த நிலைமையில் எங்களுடைய இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இதை எந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு செல்லும் என்பதில் அவர்களுக்கு நிரம்ப தடுமாற்றங்களும் நிரம்ப சுமைகளும் இருக்கின்றன, அவர்களது சொந்த சுமைகளும் இருக்கின்றன. இந்த நிலைமையில் தமிழ் மக்களை மீண்டும் ஒரு தேசமாக ஒருங்கிணைத்து சிந்திக்க வைப்பதற்கும் அவர்களை ஒரு பலங்கொண்ட தேசமாக கட்டியமைப்பதன் மூலம் இலங்கையில் வாழக்கூடிய பல தேசிய இனங்கள் மத்தியில் ஏனைய இனங்களுக்கு குறைவில்லாததாக இந்த தமிழ் மக்களை நிலைநிறுத்துவதற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய மூலோபாயம் ஒன்றுக்கூடாக நாங்கள் வெளிவர வேண்டியிருக்கின்றது. அத்தகைய மூலோபாயத்தின் ஒரு வடிவமே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு மூலோபாயத்தினுடைய வடிவம் இந்த பொது வேட்பாளர் என்று. ஆனால் இந்த கருத்தியல் மக்கள் மத்தியிலே உரிய வகையிலே சென்றடையுமா? சென்றடையக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் அல்லது சிவில் அமையங்கள் அந்தளவு தூரம் பலமாக இருக்கிறதுவா? சிவில் சமூகம், குடிசார் சமூகம் என்பது குடிமக்கள் அடங்கிய ஒரு பெரிய விடயம். ஆனால் இந்த குடிமக்கள் சார்பாக பேசுகின்றவர்கள் அல்லது குடிமக்கள் சார்பாக பேசுகின்றோம் என்று முன்வருபவர்கள் இப்பொழுதும் ஒரு சிறு தொகையினர் தான். அதில் சில புத்திஜீவிகள் இருப்பார்கள், சில செயற்பாட்டாளர்கள் இருப்பார்கள், சில கருத்துரைப்பவர்கள் இருப்பார்கள். இப்படி உதிரியாக சேருவார்கள். இந்த உலகத்தில் என்ன விடயம் என்றாலும் கூட ஒரு நதி கூட முதலாவது ஒரு துளி எங்கேயிருந்து உருவாகும், அதனோடு இன்னும் ஒரு துளி, திருப்பி மீண்டும் அடுத்த துளி, இவ்வாறு திரண்டு தான் பெரிய ஒரு மாபெரும் நதியாக வரும். அதுதான் இயற்கையுடைய நியதி. மக்கள் புரட்சி அல்லது மக்கள் இயக்கம் அல்லது கருத்துருவாக்கம் என்பது கூட யாரோ ஒருவரிடம் இல்லை இருவரிடம் உதித்து அது இன்னும் இருவருக்கு பரிமாறப்பட்டு அதனூடாக அது விரிவடைந்து வியாபித்து வருகின்ற நிலைமை தான் உண்மை. சமகாலத்தில் பல இடங்களில் கருத்துருவாகி எல்லோரும் கூட்டம் வச்சு நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டு அப்படியெல்லாம் செய்வது. அப்படி கூட்டம் வைக்கிறேன்னு துவங்கினாலும் யார் ஒருவருடைய மூளைக்குள் தான் அந்த சிந்தனை வரும். எனவே துவக்கம் என்பது எப்பொழுதும் பார்த்தால் ஒரு உதிரியாகத்தான் இருக்கும், எங்கேயோ ஒரு எழுந்த மனமாக வருகின்ற விடயமாக இருக்கும். பிறகு அது மக்கள் மத்தியில் எவ்வாறு நகர்த்தப்படுகின்றது என்ற விடயம் முக்கியமானது. இந்த குடிசார் சமூகம் என்பது இலங்கையில் இவ்வாறு, அது தமிழ் குடிசார் சமூகம் என்ற விடயத்தில் ஆரம்பத்தில் 40-50களில் இருந்த அந்த குடிசார் சமூகத்துக்கும் இன்றைய சமூகத்துக்கும் நிரம்ப வித்தியாசம் இருக்கின்றது. இந்த 2000க்கு பிறகு தமிழ் மக்களுடைய குடிசார் சமூகம் என்பது கூட ஒரு காலகட்டம் வரையும் ஏதோ ஒரு அரசியல் தலைமையினால் இயக்கப்பட்டதாகத்தான் இருந்தது, தூண்டப்பட்டதாகத்தான் இருந்தது. இப்பொழுது அப்படி எதுவும் இல்லாமல் தானாக அதை வெளிவருவது என்பது ஒரு புதிய மாற்றம், புதிய பரிசோதனை. இல்லை, நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு புதிய பரிசோதனை, ஒரு புதிய மாற்றம் என்று. ஆனால் சிலர் சொல்வதை பார்த்தால் அரசியல் கட்சிகள் தங்களினுடைய கருத்தியலை தெரிவிப்பதற்கு அல்லது நான் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறேன் என்பதற்காக சில செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிவில் சமூகமாக காட்ட முற்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது தானே? குற்றச்சாட்டு எல்லா பரிமாணங்களிலும் வரும். நான் அதை குற்றச்சாட்டு சொல்லுவதற்கோ அல்லது விமர்சனம் செய்வதற்கோ எல்லோருக்கும் உரிமைகள் உண்டு. சொல்வார்களோ, இதில் சில பத்திய எழுத்தாளர்கள், சில பேராசிரியர்கள், சில செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய சிந்தனையை தங்களுக்குள் கூடி ஏதோ ஒரு விஷயம் செய்ய முயற்சிக்கின்றார்கள், இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு விடயம் இருக்குன்னு சொல்லி எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு விடயம் நடக்கும். தமிழ் மக்களுடைய உண்மையான பணி என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய உண்மையான பொதுமக்களுடைய பணி என்று சொன்னால், ஒரு பொது வழியில் இந்த விடயங்களை சீர்தூக்கி பார்த்து விமர்சிப்பதன் மூலமும் அதை சரியாக செம்மைப்படுத்துவதன் மூலம் நாங்கள் புதிய திசைக்கு போகிற வழியை கண்டுபிடிப்பது. இங்கே நாங்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், எல்லாமே முடிந்த முடிவு என்பது அல்ல. இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடக்கப் போகுது என்று சொன்னால் அந்த களத்தை கையாண்டு எவ்வாறு தமிழ் மக்களை ஒரு திசையில் முன்னகர்த்துவது என்பதுதான் பிரச்சனை. தமிழ் மக்கள் புதிய ஏதோ ஒரு திசையில் முன்னகர்த்தப்பட வேண்டும்,
ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கிடையில் ஒரு பொதுவான ஒரு வேலை திட்டத்தின் மூலம் அவர்கள் தேசமாக கட்டமைக்கப்பட்டு தேசம் பலமாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொருக்குமே மாற்று கருத்து இல்லை. அரசியல்வாதிகளுக்குமோ பொது வேட்பாளர் வேணும் என்பவர்களுக்கோ அல்லது வேணாம் என்பவர்களுக்கோ எல்லாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி செய்வது என்பதுதான் இங்கு உள்ள பிரச்சனை எல்லாருக்கும். எங்கிருந்து துவங்குவது? எனவே நாங்கள் இந்த களத்தை கையாள முயற்சிக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தல் தான் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு சின்ன தொகுதி அல்லது ஒரு மாவட்டம் ஒரு பிரதேசம் என்று இல்லாமல் முழு நாட்டுக்கும் இலங்கை முழுவதற்குமாக பறந்துவிட்டதாக ஒரு வாக்கெடுப்பின் பேரால் நடக்கப்படுகின்ற ஒரு விடயம். எனவே இந்த கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை எப்படி நாங்கள் பயன்படுத்த போகின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியமானது. சந்தர்ப்பம் ஒரு முறை தான் வரும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பது. நாங்கள் எதிரி போடுகின்ற பந்துக்கு பலகாலம் அடித்து கொண்டிருந்தோமே தவிர நாங்கள் வாய்ப்புகளை எவ்வாறு சரியாக கையாண்டு அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் தமிழ் மக்களை முன்னெடுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் என்றால் இல்லை. பெரும்பாலான விடயங்களில் எதிரி தருகின்ற வாக்குறுதிகளை நம்பி அல்ல எதிரி சொல்லுவான் என்று செய்கின்ற விடயங்களை நம்பி அல்ல மற்றவர்கள் செய்வார்கள் என்ற விடயங்களை நம்பி இலவாத்த கிளியாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களுக்கென்று இந்த திட்டமே போடப்படவில்லை. அப்படியாயின் இவ்வளவு காலமும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலை மேற்கொண்ட அரசியல் கட்சிகளினுடைய பலவீனம் என்று அதை கருத முடியும். நிச்சயமாக ஏனென்று சொன்னால், எங்களுடைய அரசியல் கட்சிகளை எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இந்த ரெண்டு விதமாக இருக்கிற ஒன்று பாரம்பரியமாக ஜனநாயக வழிமுறை என்று சொல்லப்பட்ட முறைக்குள்ளால் அஹிம்சை வழியில் தங்களை கட்டமைத்து கொண்ட தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை சேர்ந்தவரை சொல்லலாம். நாங்கள் மறுவகையில் போராளிகளாக இருந்து இந்த போராளி இயக்கங்கள் தங்களை அரசியல் கட்சிகளாக பதிவு செய்து கொண்டு வந்தவர்கள் போராடியதிலிருந்து அந்த போராட்டிய உத்வேகத்திலிருந்து திருப்பி அரசியலுக்குள் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அகிம்சை வழிமுறைக்குள்ளேயோ அது வன்முறையற்ற வழிமுறை மூலம் தங்களுடைய கருத்துக்களை முன்னகர்த்தி தங்கள் இலக்குகளை அடைய வேண்டும் என்று யோசிக்கின்றவர்கள். அவர்கள் ஆரம்பத்தில் துவங்கிய விடயங்கள் இந்த வன்முறையற்ற வழியில் போன தமிழிசை கட்சியும் தமிழ் விடுதலை கூட்டணியும் கூட ஒரு கட்டத்தில் நாட்டை பிரிக்க வேண்டும் என்று யோசித்தது தான், பிரகடனப்படுத்தியது தான், அதற்காக போராடியது தான். ரெண்டும் போராடினார்கள். இயக்கங்களும் போராடின. அவர்கள் ஒரு வன்முறையாளனை திருப்பி தாக்குவதற்காக வன்முறையை பிரயோகித்தார்கள். அங்கே ஒரு தமிழ் மக்கள் இளைஞர்கள் மீது பாவிக்கப்பட்ட வன்முறை தான் அவர்களை மீண்டும் ஒரு எதிராயுதம் எடுக்க துவங்கியதே தவிர அவர்கள் முதலில் வன்முறையை தூண்டவில்லை. அதே வேளையில் ஏனைய கட்சிகள் அகிம்சை வழியில் நின்றவர்கள் என்பதும் கூட அவர்கள் செய்தது போராட்டம் தான். அகிம்சை வழியிலான போராட்டத்திற்கூடாக எதிரியை ஒடுக்குமுறையான நிர்பந்தித்தது. இப்பொழுது ரெண்டு பேரும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இன்னும் ஒரு புதிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கால். ஓகே, நல்லது. இப்பொழுதைய சூழலில் நாங்கள் இலங்கை தீவை இரண்டாக பிரித்து நாங்கள் எங்களுக்கு ஒன்று தனியான தேசத்தை உருவாக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டுக்குள் தீவுக்குள்ளும் இல்லை, சர்வதேச புலத்திலும் இல்லை. எனவே நாங்கள் மாற்று வழிமூடாக அரசியல் வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள். இந்த ஒருங்கிணைவு என்பது இன்று நேற்று நடந்ததில்லை. அன்று திம்புவில் எல்லா இயக்கங்களும் ஒன்று சேரும்போது நடந்த ஒரு விடயம். அன்று அவர்கள் தீர்மானித்தால் நாங்கள் எந்த அரசியல் வடிவத்துக்கு போகின்றாலும் கூட நாங்கள் தாயகம், தேசியம், தன்னாட்சி, சம உரிமை இந்த 4 விடயங்களை விட்டு கொடுக்காமல் ஏதாவது ஒரு அரசியல் வடிவத்துக்குள் வர வேண்டும் என்று. ஏனென்றால் இலங்கையில் உள்ள முதன்மையான பிரச்சனை என்னவென்று சொன்னால், சிங்கள பௌத்த தேசியவாதம் என்பது மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. மிக அண்மையில் ஜனாதிபதி விக்ரமசிங்கா கூட ஒரு இளைஞர்கள் மத்தியில் அங்கே தென்னிலங்கையில் பேசும்போது சொல்லியிருந்தால், பௌத்தம் இலங்கையின் முதன்மையான இடத்தை பெறும் என்கின்ற அரசியலமைப்பு விடயத்தை முழுமையாக நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்கின்றது. அவர் சொல்லுவதன் மூலம் என்ன சொல்ல வருகின்றார்? இந்த பௌத்தத்தின் பின்னால் தொடரக்கூடிய எல்லா விடயங்களையும் ஆதரிக்கின்ற ஒரு விடயம்தான் நடக்கின்றது. எனவே சிங்கள பௌத்த தேசியவாதம், தேசியம் என்கிற அடையாளம் கட்டமைக்கப்படும் போது இலங்கை தீவில் இந்த சிங்கள பௌத்தம் அல்லாத சிங்களவர்கள் அல்லாத ஏனைய மக்கள் வெளியில் விடப்படுகின்றார்கள். அவர்கள் அப்போ தங்களையும் அடையாளம் காண வேண்டும் சொன்னால் தாங்களும் ஒரு தேசியமாக அடையாளம் காணப்பட வேண்டும். அது தவிர்க்க முடியாத நியதியாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே தமிழ் மக்கள் தங்களை அடையாளம் காண வடிக்கும் போது தங்களை ஒரு தேசமாக, தேசத்தின் பேரால் ஒரு தேசியமாக உருவாக்கிப்பது ஒரு எதிர்வினையே தவிர இது உண்மையில் ஒரு 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 என்ன சொல்கிறது, அதாவது அந்த சிங்கள மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறேன்ற அர்த்தம் இல்லை. சிங்கள மக்கள் சிங்கள பௌத்த தேசியவாதத்தையும் தேசியத்தையும் கட்டமைத்திருக்கின்றபடியினால் அதற்கு வழியில் நிற்கின்ற நாங்கள் எங்களையும் அதே விதமாக கட்டமைத்துத்தான் இந்த விடயத்தை சமமான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பது தேவையாக இருக்கின்ற இந்த தேசத்தில்.
எனவே தான் இங்கே இது பேசப்படுகின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் என்றால் இதுவரை காலம் இந்த யுத்தம் செய்த விடயம், யுத்தத்துக்கு பின்னான நிகழ்ச்சியில் செய்யப்பட்ட விடயமே என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களை சமூகமாக ஒன்று திரள விடாமல் உதிரிகளாக்கியது. இதை அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் செய்துள்ளது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கும் தாங்கள் போகின்ற திசை பற்றி முதலாவது இந்த 2009க்கு பின்பு இந்த தமிழ் பரப்பில் இருந்த இந்த கட்சிகள் கூட தங்களை தெளிவாக நிலைப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. அவர்கள் பல்வேறு விதமான வடிவங்களில் ஒன்றாக இணைந்தும் போட்டியிடுகின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல் வந்தால் பிரிந்தும் போட்டியிடுகின்றார்கள். கருத்துக்கள் சொல்லும்போது ஒரு ஆளுக்கு முரண்பாடான கருத்துக்களையும் சொல்லுகின்றார்கள், சில விடயங்களில் ஒத்த கருத்துக்களையும் சொல்லுகின்றார்கள். சொன்னால் இந்த எங்களுடைய கட்சிகளுக்கு இடையில் நிரம்ப இன்னும் முதிர்வு நிலை அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதிர்நிலை அடையாத நிலையில் தான் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். முதிர்நிலை அடைந்தது என்று சொல்லப்பட்ட தமிழரசு கட்சி இந்த போராட்டத்தின் 40-50களுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த தமிழரசு கட்சி முதிர்ந்த தலைவர்களை வைத்திருந்த கட்சியே இன்றைக்கு தனக்குள் சிதறுண்டு கிடக்கின்றது. இப்பொழுது தெரியும் எங்களுக்கு இந்த கட்சிகள் எவ்வளவுக்கு தாங்கள் இன்னும் முதிர்நிலைக்கு போக வேண்டிய. அப்படியாயின் ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்காமல் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பதவிக்கான ஒரு அரசியலை அல்லது பாராளுமன்ற ஆசனங்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறது. அதைத்தானே கடந்த 70-80 வருஷமாக இலங்கை இந்த அரசியல் கண்டுபிடித்திருக்கின்றோம். பாராளுமன்ற கதிரைகள் அல்ல மாகாண சபையின் கதிரைகள் அல்லது பிரதேச சபையின் கதிரைகள் வாக்கு வங்கிகள் என்ற விடயங்கள் தான். இப்பொழுதும் பாருங்கள், இந்த கட்சியை பாருங்கள், அதாவது எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர் என்ன சொல்கிறார், எனக்கு நீங்கள் இன்னும் பல சீட்டுகளை தாருங்கள், நான் பாராளுமன்றத்தை பலமாக பேசுவேன் என்கின்றார். அங்கு பேசப்படுவதும் சீட் பற்றிய பிரச்சனை தான். கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன்னணியும் என்ன பேசுகின்றது, எங்களுக்கு நீங்கள் இன்னும் பல சீட்டுகளை தாருங்கள், நாங்கள் போய் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் உண்டு. எல்லாரும் கதிரைகளை பற்றி தான் பேசுகின்றார். அப்படியாயின் இவர்களை பாராளுமன்றம் அனுப்பி தமிழ் மக்கள் எந்த விதமான நன்மைகளையும் பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை செல்வன் அவர்கள் முன்வைக்கிறார். இதுவரையும் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். கன்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, பாராளுமன்ற பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி யாராவது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சொன்னார்களா? நாங்கள் பேசியதற்கு என்ன நடந்திருக்கின்றது என்று யாராவது கேட்டார்களா, சொன்னார்களா? பொதுமக்களுக்கு வெறும் அறிக்கைகளாக மட்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிக்கைகளால் இங்கே எதுவுமே நடப்பதில்லை. பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் உரைத்தோம் என்கின்ற விடயம், உரைத்து பேசினோம் என்ற விடயம், அல்லது மிக அழகாக நாங்கள் எல்லா தகவல்களையும் ஒன்றிணைத்து பிரகடனம் செய்தோம் என்ற விடயம் மட்டும் எங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே இல்லை. எனவே ஒட்டுமொத்தத்தில் எங்களுக்கு நாங்கள் அந்த தந்திரோபாயம் சம்பந்தமாக மீள ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. உண்மையில் சில வேளைகளில் கஜேந்திரகுமார் பேசுகின்ற பேச்சு மிகவும் துல்லியமாக பல விடயங்களை வாதிடுகின்ற விடயமாக இருக்கும். சில வேளைகள் சுமந்திரன் பேசுகின்ற பேச்சு மிக துல்லியமானதாக இருக்கும், வாதிடக்கூடிய இருக்கும். அதே போன்று சிறிதரன் பேசுகின்ற பேச்சு, இப்படி இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட தெளிவான பேச்சுக்களாக கூட இருந்திருக்கின்றன. பேச்சுக்களின் விளைவு எங்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால் எதுவுமே இல்லை. இவ்வளவு பேசியும் கூட பாராளுமன்றத்தில் பேச்சுக்கெல்லாம் பாராளுமன்றத்தின் பதிவேட்டில் பதியப்பட்டும் கூட இறுதி விளைவு எங்களுக்கு என்ன என்று சொன்னால் எதுவுமே இல்லை. எனவே நாங்கள் மீள யோசிக்க வேண்டும் தான், என்னத்தை சொல்ல போகின்றோம், அடுத்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்கின்றது. நாங்கள் போய் பார்த்தால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதிரைகள் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு தான் வெளியில் வருகின்றது. நானே ஒரு முறை கண்கண்ட சாட்சியாக இருக்கின்றேன். எம்மவர்கள் பேசும்போது அவர்கள் யாரோ 2-3 பேர் தான் இருப்பார்கள், மீதியான எல்லாரும் போய்விடுவார்கள், கேட்பதற்கே ஆட்கள் இருக்க மாட்டார்கள். இதானது நிலைமை. பாராளுமன்றத்தில் எந்த அளவுக்கு எங்களுடைய உரைஞர்களுடைய இதை கேட்டு செவிமடுத்து அதற்கு சரியான முறையில் பதிலளிப்பதல்ல, சரியான முறையில் தொடர் நடவடிக்கை எடுக்கின்ற விடயம் அது நடப்பதே இல்லை. இப்போ இந்த தமிழ் மக்கள் சார்பான விடயம் இல்லை, வேறு விடயத்தை எடுத்துக்கொள்வோமே. அண்மையில் சுமந்திரன் இந்த IMF சர்வதேச நாணய நிதியத்தோடு இலங்கை செய்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவரை போகவில்லை, தனியாக சுமந்திரன் மட்டும் தனியொருவராக பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே போயிருந்தார். நல்ல விஷயம். போனவர் போயிட்டு வந்து சொன்னால் அவர் போய் தான் சொன்னேன், IMFக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்யப்பட்ட அந்த உள்ளக அறிக்கை,
IMF தந்த உள்ளக தொழில்நுட்ப அறிக்கை இதுவரையும் எங்களுக்கு வெளியில் யாருக்குமே கிடைக்கவில்லை. எனவே அது இல்லாமல் நாங்கள் எதுவுமே கதைக்க முடியாது. முதல்ல இந்த அறிக்கையை எங்களுக்கு கிடைப்பதை பற்றி சொல்லுங்கள்ட்ட உடனே ஜனாதிபதி உத்தரவிட்டாராம். உடனடியாக இந்த அறிக்கைகளை கொடுங்கோண்டு, தொழில்நுட்ப அறிக்கையை கொடுங்கோண்டு. அடுத்த நாள் சுமந்திரன் அவர்கள் வந்து அறிக்கை விட்டுத்தார். இப்படி சொல்லி நான் போய் கதைச்சதன் மூலம் அவர் இந்த உள்ளக தொழில்நுட்ப அறிக்கையை எங்களுக்கு தருவதாக ஒத்துக்கொண்டிருக்காருன்னு சொல்லி அது நடந்து 2-3 வாரங்களுக்கு பின்பு மீண்டும் சுமந்திரன் பேசியிருந்தார். எங்களுக்கு இதுவரை அந்த அறிக்கை வரவில்லை, தரப்படவில்லை. அப்படியாயின் இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் மக்கள் மத்தியிலே ஒரு இயங்கு நிலையிலே இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக இத்தகைய அறிக்கைகளை விடுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் இலங்கையில் பாராளுமன்றம் என்றது ஒரு நல்ல மதிப்புக்குரிய முறைமை. எங்களோட பாராளுமன்ற அங்கத்தவர்கள் தங்கள் சிறப்புரிமையை பாவித்து கணக்க விடயங்கள் திறந்த மனதோடு பேசுகின்றார்கள். ஆனால் இவ்வளவு விடயங்கள் தேசத்தின், நாட்டு மக்களின் அல்ல சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பயனுள்ள விடயங்கள் பேசப்படுகின்றது என்பது மிகவும் பெரிய கேள்விக்குறி. சில வேளைகள் இவ்வளவு ஒவ்வொரு பாராளுமன்ற இருப்பு அமர்வுக்கும் எவ்வளவோ மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்படுகின்றன. அந்த அளவிற்கு அந்த பாராளுமன்ற அமர்விலிருந்து ஏதாவது வெளிப்பாடு சமூகத்துக்கு கிடைத்திருக்காண்டு அவர்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும், அவர்கள் தான் பதிலளிக்க வேண்டும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த பாராளுமன்ற மாதத்தில் 2 கிழமைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே பாராளுமன்றத்தில் சமூகம் அளிக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஏனைய 2 கிழமைகள் தான் இங்கே தங்கள் தொகுதியில் இருக்க முடியும். அதுக்குள்ள பயண நாட்கள் அப்படி இப்படியெல்லாம் போயிடும். அப்படி மற்ற முந்தைய ஒரு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு சிறிய தொகுதிக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற அங்கத்தவராக இருப்பார். அவருக்கு ஒரு பொறுப்பு கூறல் இருக்கும், சமூகத்துக்கும் அவருக்குமான ஊடாடல் நெருக்கமாக இருக்கும். இப்பொழுது அப்படி இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய தேர்தல் தொகுதிக்கு பொறுப்பு சொல்கிறது, யார்கிட்ட பொறுப்பு சொல்கிறது, சமூகம் யார்கிட்ட போய் கேட்குறது. ஒட்டுமொத்தத்தில் இப்பொழுது உள்ள பாராளுமன்ற முறைமையும் சமூகத்துக்கும் உள்ள ஊடாடவும் ஒட்டுமொத்தமாக அறந்து போய்விட்டது. பாராளுமன்றம் இப்பொழுது வேறொரு விஷயத்தை பற்றி கதைக்கின்றது. பாராளுமன்ற அங்கத்தவர்கள் சமூகத்தை பற்றி கதைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. உண்மையில் சமூகத்தோடு நேரடியாக உறவாடுபவர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர் தான் என்று சமூகத்தோடு நேரடியாக நாளாந்த பிரச்சனைகளும் ஏனைய விடயங்கள். இது இவர்கள் ஏதோ ஒரு சர்வதேச பிரச்சனையும் இதையும் கதைச்சு கொண்டே வாழ்க்கையை கொண்டு போகின்றார்கள். அது தவிர்க்க முடியாத விஷயம். வரும் நாடு என்று வரும்போது வெளியுறவு கொள்கை, வரவு செலவு திட்டம், கடன், வெளிநாட்டு படுகடன் அப்படி தான் பேசத்தான் வேணும். ஆனால் அதுதான் முழுமையான விடயமாக இருக்கில்ல. நாடு பற்றி எரிகின்றது. உள்ளூரில் பேசப்பட வேண்டியவங்கள், தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன தானே. சரி, இந்த விடயம் இருக்கின்ற போது இந்த சிவில் அமையங்கள் ஆரம்பித்திருந்த ஒரு விடயம் பொது வேட்பாளர் என்ற ஒரு உரையாடலை ஆரம்பித்திருந்தார்கள். அது நீங்கள் சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் மத்தியிலே அந்த கருத்தியல் போய் சேர்ந்திருக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தமிழ் தேசிய சித்தாந்தங்களை பேசுகிறோம் என்று சொல்லுகிற அரசியல் தரப்பினர் கூட இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே வெவ்வேறு கருத்தியல்களை முன்வைக்கிறார்கள். ஏன் அப்படியான ஒரு சூழல்? நிச்சயமாக உங்களோட கேள்வி முதன்மையான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் இந்த எங்களுடைய அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் எங்களுடையதோ தென்னிலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளோ முஸ்லீம்களுடைய அரசியல் கட்சியோ எல்லோரும் இந்த யார் போட்டியாளர், பிரதான போட்டியாளர் யார் வந்தால் சமூகத்துக்கு நன்மை கிடைக்கும் அல்லது கட்சி சார்ந்த கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் தங்களோடு இணைந்து செயற்படுவார்கள் என்ற விடயங்களை பார்த்து தான் அவர்கள் செய்வார்கள். அந்த கலாச்சாரத்தில் தான் கடந்த 70 வருஷங்களாக நாங்கள் ஊறி வந்திருக்கின்றோம். எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு விதிக்கு விலக்கு இல்லை, அது விதி விலக்கே இல்லை என்று அவர்கள் இதுவரையும் இந்த ஆளுங்கட்சிகளுடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பார்ந்த உறவோ அல்லது வேறு அந்த மூலோபாய உறவுகளை வைத்திருந்திருப்பார்கள். பாராளுமன்றத்தில் கதிரையில் இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்காக அவர்களை நாங்கள் இருவரும் எதிரிகள் என்று கருதக்கூடாது. எனவே அவர்கள் இந்த நாங்கள் வெளியிலே சொல்லுவது போன்று உடனடியாகவே முகத்தை முறிச்சு நாங்கள் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்வதற்கில்லை. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், என்னமுமே அவர்களுக்கு இந்த புது பரீட்சாத்த முயற்சியினுடைய தாற்பயம் பற்றி முழுமையான நம்பிக்கை வரவில்லை. அதான் உண்மை. நான் பகிரங்கமாகத்தான் சொல்லுகின்றேன். இந்த முயற்சி பற்றி நம்பிக்கை வரவில்லை. இது என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்பதை பற்றி இன்னும் பேசுபொருளாக்கப்படவில்லை. நேற்றைய தினம்தான் மீண்டும் இந்த குடிசார் சமூகம் கூடி தமிழ் மக்களுக்கான பொதுச்சபை என்ற ஒரு பெயரை வைத்து பிரகடனப்படுத்தி எவ்வாறு நாங்கள் 4 குழுக்களோ 5 குழுக்களாக செயற்பட போகின்றோம், எவ்வாறு மக்கள் மத்தியில் இறங்கப் போகின்றோம் என்ற விடயங்களை தீர்மானித்திருக்கின்றார்கள்.
ஆனால் எங்களுடைய வடகிழக்கை பொறுத்தவரை மக்களுக்குள் பரவலாகிறது மிக இலகு. குடிசார் சமூகத்தை பொறுத்தவரை பல பரிமாணங்களில் அவர்கள் மக்களுடன் இறங்கி போவார்கள். எனவே அந்த இடத்தில் அரசியல் கட்சிகளும் அந்த அவர்களோடு உடன்பாடுள்ள பல கட்சிகள் அறிக்கை விட்டிருக்கின்றன, தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. பல சமூக இயக்கங்கள், தொழில்சார் சமூக இயக்கங்கள், கூட்டுறவு இயக்கங்கள் போன்றவை இப்படியான விடயங்களும் கூட தாங்கள் இந்த விடயங்கள் உடன்படுகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றது. இனி இந்த வெறுமனே ஒரு ஒற்றை வார்த்தையோடு பொது வேட்பாளர் அல்ல பொது கோட்பாடு என்ற ஒற்றை வார்த்தையோடு அல்ல தேசியத்திற்காக ஒன்று திரைவோம், தேசத்தை கட்டமைப்பதற்காக ஒருமைப்படுவோம் என்ற ஒற்றை வார்த்தையோடு மட்டும் நாங்கள் இதனை முன்னெடுக்க முடியாது. இன்னும் நிரம்ப பேச வேண்டி இருக்குது. நேற்றைய கலந்துரையாடல் நடந்தபோது அங்கே ஒரு கேள்வி வந்தது. என்னென்னு சொன்னால் அந்த கேள்வி என்றால் அதுக்கு பொது வேட்பாளர் போட்டு நான் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு என்ன அடுத்தது, அது பேசப்பட வேண்டும், அது வழியில் சொல்லப்பட வேண்டும், தெளிவாக பேசப்பட வேண்டும். நிச்சயம் அது வழியில் வரும். அதே போல் ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் பொது வேட்பாளர் தோற்க போகின்றார் தானே. அப்போ தோற்கிறேன்னு சொன்னால் பேதன் இங்கு வந்து என்று சொன்னால் நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை போடுகின்றோம் என்று சொன்னால் அங்கு வெற்றி பெறுவதற்காக நாங்கள் போடவில்லை என்றால் நாங்கள் தோற்கிறதுக்காகவும் போடவில்லை. வெற்றி என்ற விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை என்றால் தோல்வி என்ற விடயமும் நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம் அல்ல. இங்கே ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் போடுகின்றோம். இந்த தமிழ் வேட்பாளர் தோற்கத்தானே போகிறார், தோற்கிறக்கார் வெற்றியை பார்த்தா தானே தோற்கிறன்ற ஒரு விடயம் வரும். அவர் வெற்றி என்ற ஒரு விஷயத்தையே கவனத்தில் கொள்ளாதவருக்கு தோல்வி என்ற ஒரு விடயம் இல்லை. இங்கே வெற்றி தோல்வி என்பது பொது வேட்பாளருக்கு இல்லை. அவர் பிரதான வேட்பாளராக ஜனாதிபதியாக வருவதற்கு ஆவல் கொண்டு போட்டியிடுகின்ற சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் வேட்பாளரோட ஜனாதிபதியாக வர வேணும்ன்ற கனவோட போட்டி போட்டால் அவர் தோற்று போகலாம். நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தையும் செஞ்சு பொது வேட்பாளர் தோற்பார் என்ற ஒரு கேள்வியே இல்லை. பொது வேட்பாளர் என்ற குறியினூடாக தமிழ் மக்களை ஒரு சிந்தனைக்கும் ஒரு செயற்திட்டத்திற்கும் முன்னகர்த்துறது எப்படி என்றது எங்களுடைய விஷயம். எனவே இங்கே தோல்வி என்ற ஒரு விடயமே இல்லை, இது ஒரு முயற்சியினுடைய தொடர். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு முயற்சியினுடைய தொடர் என்று. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற பலரை நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். சிலரினுடைய கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கிறேன். நான் அறிந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை புறக்கணித்தல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஏன் அவர்களால் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை நோக்கி வர முடியவில்லை? தமிழ் தேசிய முன்னணி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்தோம், எனவே இம்முறையும் நாங்கள் புறக்கணிப்போம். அவர் சொல்லுகின்ற முதலாவது விடயம் அதுதான். நாங்கள் கடந்த காலத்தில் புறக்கணித்தோம், எனவே நாங்கள் இம்முறையும் புறக்கணிப்போம், பகிஷ்கரிப்போம், நாங்கள் அந்த தீர்மானத்திலிருந்து மாற மாட்டோம். எனவே அவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை கவனத்தில் எடுக்கவே இல்லை. முதலாவது தாங்கள் காலங்காலமாக செய்த ஒரு விடயம். எனவே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லினால் ஜனாதிபதி தேர்தல் வேண்டாம் என்று சொன்னால் அடுத்து என்ன சொல்லணும், பாராளுமன்ற தேர்தலும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அங்கு ஒரு இடம் போக மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டார்கள், சொல்ல தயாராக. ஏன் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும், அங்கு எங்களுடைய குரல்கள் பேசப்பட வேண்டும், எங்களுடைய குறைகள் சொல்லப்பட வேண்டும் என்ற விடயங்களிலே அக்கறையாக இருக்கின்றார்கள். எனவே அடிப்படை என்னென்னு சொன்னால் அவர்கள் சொல்கிற முதலாவது வாதம் இலகுவான வாதம் என்னென்னு சொன்னால் நாங்கள் போன முறை அதுக்கு முதல் முறையெல்லாம் நாங்கள் பகிஷ்கரித்தோம், எனவே நாங்கள் இந்த தீர்மானத்திலிருந்து மாற தயாராக இல்லை என்று. அவர்கள் இப்பொழுது நிலைக்கிற முன்னோக்கி நகர்வது பற்றி பேச தயாராக இல்லை. அண்மையில் ஒரு காணொளியில் பார்த்தேன், இந்த தமிழ் தேசிய முன்னணியினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய நண்பர் சுகாஸ் சட்டத்தரணி அவர் பேசும்போது நிரம்ப விடயங்களை வாதிட்டு கொண்டே வந்தார். ஆனால் அவர் அந்த நிரம்ப வார்த்தைகளை மிக கவலையாக இருந்தது. எப்படி நாங்கள் தேசத்தை எவ்வாறு ஒருங்கிணைப்பது, கட்டியமைப்பது, முன்னோக்கி நகர்த்துவது, இந்த மக்களை எப்படி நிர்மாணித்து கொண்டு வந்து பலமூட்டுவது, நம்பிக்கை ஊட்டுவது என்ற பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை தரும் வார்த்தைகளுக்கு ஊடாக இந்த அரசியலையும் இந்த சமூகத்தை முன்னகர்த்து என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகின்ற சமூகம் அழிய போகுது, இந்த அழிந்து போக போகுது. அவருடைய இந்த இன்டர்வியூவில் பார்த்தோன்னா பல முறை திருப்பி சொல்லுகின்றார், மிக ஆபத்தமான வார்த்தை. எனவே இந்த சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துவது என்ற அந்த உறுதியான பிடிவாதத்தின் மத்தியில் தான் இவைகள் எல்லாமே முன்னோக்கி. ஏன்னா சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். விரக்தி நிலைமையில் இந்த சமூகத்தை கையாள முடியாது என்று இந்த அரசியல் கட்சிகள் கூட இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் கூறுகின்ற ஒரு வாதம் என்னென்னு சொன்னால், பொது வேட்பாளருக்கு சனம் வாக்களிக்குமா, சனம் முன்னுக்கு வந்து வாக்களிக்குமா. என்னுடைய வாதம், நீங்கள் இவ்வளவு அரசியல் கட்சிகள் ஊரெல்லாம் வச்சுக்கிறீங்கள் தானே, உங்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள், அங்கத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் தானே. எனவே நீங்கள் எல்லாம் நினைத்தால் கட்டாயம் மக்கள் வருவார்கள்.
அப்படி உங்களால் மக்களை கூப்பிட முடியவில்லை என்றால் உங்களுக்கு மக்களுக்கு இடையில் பாரிய அரசியல் இடைவெளி இருக்கின்றது என்பார் கருத்து. சரி, அப்படி ஒரு இடைவெளி, அந்த ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லுகிற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த புறக்கணிப்பு சார்ந்த விடயத்திலே எனக்கு இருக்கிற கேள்விதான், சில வேளைகளிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கள யதார்த்தத்தை அல்லது ஒரு மக்களுக்கான அரசியலை புரிந்து கொள்ளாமல் இப்படியான தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் ஒருவரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய சிந்தனை நிலையில் அவர்கள் அதை சொல்லலாம். அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது வேட்பாளர்களை கருத்தை முன்னகர்த்திய குடிசார் சமூகமும் அவர்களும் சொல்லுகின்ற ஒரு இடத்தில் சந்திக்கின்றன, ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன. அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க தேவையில்லை என்று. குடிசார் சமூகத்தை சார்ந்தவர்களும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க தேவையில்லை, நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களித்து அதன் மூலம் எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவோம் என்று. இரண்டு பேரும் ஒரு புள்ளி இருக்கின்றால் அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க தேவையில்லை என்ற ஒரு புள்ளியில் இருவரும் சந்திக்கின்றார்கள். அதற்கு அங்கால் என்ன அப்பால் என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், தேசிய முன்னணியினுடைய கருத்துப்படி வாக்களிக்காம விட்டோட சரி, அதுக்கப்புறம் அங்கால பார்ப்போம். பேருந்து நீங்கள் எங்களுக்கு கணக்க சீட்டுகளை தரணும், 5 சீட் தரணும், பேருந்து 10 சீட் தரணும், அப்போ தான் நாங்கள் பலம் பெற்று நாங்கள் போராடுவோம். அதை எதிர்பார்க்க மட்டும்தான் பேசப்படுகிறது. ஆனால் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் அங்கால் நடக்கின்றால், பொது வேட்பாளர் என்பதன் மூலம் மக்களை திரட்ட வலிக்கிட்டோம் என்று சொன்னால், அந்த திரட்சியினூடாக அடுத்த கட்டமாக இந்த மக்களை வெறுமனே கும்பல் சேர்த்து போட்டு விட்டுட்டு ஓடுவதல்ல. இதில் இந்த குடிசார் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இவர்கள் வெறுமனே வந்து இந்த கும்பலை கூட்டி விட்டு தாங்கள் காணாமல் போவதாக இருக்க இயலாது. இவர்களுக்குள்ள வந்ததன் மூலம் என்ன நடக்கணும்னா, மிகப்பெரிய பொறுப்பான ஒரு கடப்பாட்டை தங்களுக்குள் எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த பொது வேட்பாளர் பிரச்சனைக்கு பிறகு தாங்கள் ஓடி ஒழிய முடியாது, களைத்து போக முடியாது, எனக்கு இது வேண்டாம், நான் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன், என்னுடைய பணி முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக முன்னகர வேண்டும். இப்பொழுதே சொல்ல வேண்டும், நாங்கள் குடிசார் சமூகமாக வந்தவர்கள், அதாவது நாங்கள் இதை தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் கருதி முன்னகர்த்துவோம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் பொது வேட்பாளரை போட்டு மக்களுடைய வாக்குகளை திரட்டுகின்றோம். எவ்வளவு வாக்குகள் வந்தாலும் பரவாயில்லை, மக்கள் ஏதோ ஒரு வகையில் திரட்சியாக வரும்போது அந்த மக்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டத்தை கொடுக்க வேண்டும். அந்த மக்களை நாங்கள் இந்த தேசத்தில் இந்த தீவினுள் வாழுவதற்கு ஆன ஒரு சூழலை நாங்கள் ஆரோக்கியமாக பலமாக கட்டமைக்க வேண்டும். அந்த மக்கள் தங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி என்ற தங்களுடைய உரிமைகளை சுதந்திரமாக பிரயோகித்து கொண்டு ஏனைய தேசிய இனங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்களாக வாழுவதற்கான ஒரு முறைமையை கண்டறிய வேண்டும். சரி, இந்த விடயம் இருக்கிறது. ஆனால் இதே நிலைப்பாட்டிலே இன்றைக்கு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்ற ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன். அவரை நான் கடந்த வாரம் அளவிலே ஒரு நேர்காணல் செய்திருந்த போது அவர் சொல்லி இருக்கிற விடயம், நாங்கள் சில வேளைகளிலே 2வது விருப்பு வாக்கை தென்னிலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒருவருக்கு வழங்க முடியும், மக்களுக்கு அதை அறிவூட்ட முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே சிவில் அமைப்புகள் அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறதுவா? குடிசார் அமைப்புகள் இந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றன. தென்னிலங்கையின் எந்த வேட்பாளர்களையும் சார்ந்தோ அல்ல எதிர்த்தோ தமிழ் மக்களது வாக்குகளை நகர்த்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் தென்னிலங்கையின் அந்த 2வது 3வது தெரிவு வாக்குகளை தமிழ் மக்கள் கையாளுவது என்ற விடயத்தில் அவர்கள் தாங்கள் எந்த விதத்திலையும் அதில் உடன்பட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முதலாவது ஒரு வாக்கை, அந்த மக்கள் ஒரு வாக்கை தேசிய இந்த பொது வேட்பாளருக்கு போட்டால் சரி என்பது மட்டும்தான் அவருடைய தெளிவான பார்வை. ஆனால் அரசியல் பரப்பில் இருப்பவர்கள், அரசியல் கட்சிகள், அவர்களிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு அரசியல் தளத்துக்குள் இருக்கின்றோம், நடைமுறை அரசியலுக்குள் இருக்கின்றோம். எனவே எவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த வெல்லக்கூடிய வேட்பாளரையோ அல்லது எங்களுக்கு சாதகமாக நாங்கள் நினைக்கிற வேட்பாளரையோ முன்னகர்த்துவதன் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசி ஒரு பலத்தை பெறலாம், நன்மையை பெறலாம் என்ற ஒரு சின்ன நப்பாசை அவரிடம் இருக்கின்றது. மனித இயல்பு கட்டாயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கிட்ட அந்த இயல்பு இருக்கும் என்று. ஆனால் என்றால் இதுவரையும் நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதையும் அவர்கள் அந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், எந்த நிலைமையிலும் கூட இதுவரையும் தந்த எந்த வாக்குறுதிகளும் எங்கள் நிறைவேற்றப்படவில்லை. சிறிதாக எங்கேயாவது
காணி உரிமை கொடுக்கின்றோம். இந்த அரசாங்கம் காணி உரிமை கொடுக்குது, நில ஆவணங்கள் கொடுக்குதுன்னு சொல்லப்படுகின்றது. ஆனால் மணல் ஆற்றுல தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளைத்தானே, எல்லா பத்திரங்கள் உள்ள காணிகளைத்தானே மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்களுக்கு கொண்டு உறுதியாக கொடுத்து வழங்கினார். அதை யார் சீரமைக்கிறது? யார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதை பற்றி பேசினார்? ஒரு முறை பேசியதோடு சரி, சிறிதரம் பேசியிருப்பால் வேறு யாரோ பேசினதோடு அந்த விடயம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த விடயம் சீர் செய்யப்படவே இல்லை. எனவே அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் போகும்போது ஏதாவது விடயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களாக செய்து கொண்டிருப்போம். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக செய்து கொண்டிருப்போம் என்று கனவு காணுகின்ற விடயம் இருக்குது தானே. இது எங்களை இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு இழுத்து சென்று எங்களை கரைய வைக்கும், காணாமல் ஆக்க செய்யும். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த விடயம் சரி. ஆனால் இருக்கிற ஒரு கேள்வி, நீங்கள் வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம், சிவில் அமையங்களுக்கு, குடிசார் அமையங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒரு தேசமாக அணிதிரட்டிய மக்களை வைத்து எதை செய்வது என்று. இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ஒரு வேளைகளிலே பாராளுமன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு உடன்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி அல்லது உடன்படாத அரசியல் கட்சிகளும் சரி ஒரு பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகரப் போகிறது. இந்த நிலையிலே குடிசார் அமையங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறது? குடிசார் அமைப்புகள் தேசத்தை மட்டும்தான் கவனத்தில் கொள்ளும். பாராளுமன்ற போட்டிகளுக்கூடாக மக்களை பிரித்து எடுக்கின்ற எந்த முயற்சிகளுக்கும் குடிசார் சமூகம் தொடர்படக்கூடாது. என்னுடைய நிலைப்பாடு அதுதான், மிக தெளிவானது. ஆனால் இதே நிலைப்பாட்டிலே குடிசார் அமையத்தில் இந்த தேர்தலை இந்த இதுக்கு பிறகு வரக்கூடிய எந்த தேர்தலையும் கூட போட்டியிடுகின்ற ஒரு அமைப்பாக, அரசியல் கட்சிகளை பதிலீடாக மாறுகின்ற ஒரு அமைப்பாக இந்த குடிசார் சமூகமோ இந்த முயற்சிகளோ அமையாது. எங்களுக்கு அந்த பாராளுமன்ற அரசியல், அந்த ஏனைய அரசியல்களில் அரசியல் கட்சிகள் நிரம்ப தேவை. இலங்கையினுடைய வீதாசார பிரதிநிதித்துவத்தில் பல கட்சிகள் இருந்து போட்டி போட்டு அதற்கூடாக கூடிய பிரதிநிதித்துவத்தை எடுத்து பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் உள்ளூராட்சியிலும் அதெல்லாம் தேவை. அவை எவரிலையும் இந்த குடிசார் சமூகம் தன்னுடைய மீட்சியை கொண்டு வாழ்ந்தால் குடிசார் சமூகம் அதை எல்லாம் தாண்டியதாக எல்லா மக்களையும் இணைத்த ஒரு தேசத்தை தான் முன்னகர்த்தும். சரி, ஒரு தேசத்தை முன்னகர்த்துகிறது. இந்த அரசியல் கட்சிகள் ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறது. அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் இந்த குடிசார் அமையங்களுக்கு இருக்குமா? கட்டுப்படுத்தி என்ற சொல்லை நான் இந்த இடத்தில் உடன்பட தயாராக இல்லை. கட்டுப்படுத்தி அல்ல, எல்லாரையும் ஒருங்கிணைத்து இதுவரையும் எங்களிடம் ஒரு தேசத்திற்கான பொருளாதாரம் இருக்கவில்லை, தேசத்திற்கான மனித வள கொள்கை இருக்கவில்லை, திட்டங்களும் இருக்கவில்லை. எவ்வளவு பாரியளவான நிதி வளம் புலம்பெயர் சமூகத்தால் இங்கு கொட்டப்பட்டது. எங்கே போனது? காணாமல் போனது, எல்லாம் கரைந்து போனது. பல முதலீடுகள் வந்தது, மிகச் சிறிய அளவில் தான் விளைவுகள் தந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி இந்த குடிசார் சமூகம் அவர்களோடு இணைந்து எல்லோரும் சேர்ந்ததாக தமிழ் மக்களுடைய அந்த தேசிய சபை என்ற ஒன்று, பொது சபை என்று உருவாகி இருக்கின்றது. அது இன்னும் ஒரு பரிமாணத்தில் வரும். அது தேர்தலில் சம்பந்தப்படாது. இப்படித்தான் தமிழ் மக்கள் பேரவை பற்றியும் ஒரு எதிர்கூறலை முன்வைத்திருந்தார். நிச்சயமாக தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் தான் இது அடுத்த பரிமாணத்துக்கு வருகின்றது. தமிழ் மக்கள் பேரவையில் இப்போ கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்த விடயத்தில் மிக கூடிய அளவு பயனளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது தான் நான் உணர்கின்றேன். இது சில வேளைகளிலே ஒரு நிர்வாக அதிகாரி செல்வினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்று நாங்கள் கருதி கொள்ளலாமா? தனிப்பட்ட நிலைப்பாடு மட்டுமில்லை, குடிசார் சமூகத்துக்குள் நாங்கள் பலமாக விவாதிக்கும் போது இந்த விடயங்கள் உடன்பட்டிருக்கின்றன. நாங்கள் இதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த ஒரு அரசியல் கட்சிகளோடு முரண்படுவதாகவோ அவர்களை வெளிவிடுவதாகவோ அல்ல அவர்களை அந்நியப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பது குடிசார் சமூகத்தினுடைய உறுதியான முடிவு. அரசியல் கட்சிகள் உறுதியான தீர்க்கமான முடிவை உரிய காலத்தில் எடுக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் அவர்களை புறந்தள்ளுவதாக இல்லை. நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம். அவர்கள் பொருத்தமான வேளைகளில் பொருத்தமான தீர்மானங்களை எடுத்து தேசத்திற்காக, மக்களுக்காக எங்களுடன் இணைவார்கள், இந்த பொது பாதையில் இணைவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துவதுதான் குடிசார் சமூகத்தினுடைய பண்பு என்று சொல்லி தெளிவாக தீர்மானிக்கப்பட்டது. சரி, ஒரு பண்பாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல்கள், இதற்கு ஆதரவு தளம் ஒவ்வொரு புறத்தில் இருந்து இருக்கிறது. ஆதரவும் சரி எதிர்ப்பும் பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இது பற்றி ஒரு பகிரங்க விவாதத்திற்கு பலரை அழைத்திருந்தார்.
எதற்காக அந்த சிவில் அமையங்கள் அந்த அது சார்ந்த முயற்சிகளிலே முன்னெடுக்கவில்லை? இந்த விவாத களம், தமிழ் மக்களுடைய போராட்ட சூழலில் விவாத களம் என்றது நீண்ட பாரம்பரியங்களை கொண்டது. முன்பு தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி என பல பரிமாணங்கள் எங்களுக்கு இருந்தபோது நாங்கள் பல விவாத களங்களை நாங்கள் தரிசித்திருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் 77ஆம் ஆண்டோ 78ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய விவாத களம் அமைக்கப்பட்டது. தமிழர் வழக்காடு மன்றம் அமைக்கப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களை குற்றவாளி கூட்டில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய வழக்காடு மன்றம் இருந்தது. அப்பொழுது தேவன் மாஸ்டர் தான் அதுக்கு நீதிபதியாக இருந்தவர். அவர் வழங்கிய அந்த தீர்ப்பில் குற்றவாளியாக தமிழர் விடுதலை கூட்டணி போட்டிருந்தார்கள். அடுத்த நாள் பத்திரிகையில் செய்தி வந்து தேவன் தந்த தீர்ப்பு என்று சொல்லிட்டு நீண்ட விவாதம், ஆரோக்கியமான விவாதங்கள் எப்படி முன்னகர வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. எனவே விவாதம் அடை தமிழ் மக்களுக்கு புதிது அல்ல. ஆனால் சுமந்திரன் இங்கே அழைத்திருக்கின்ற விவாதம் அடை என்பது தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலைப்பாட்டிற்காக உறுதியாக நகர்ந்து கொண்டு மற்றவர்களை கூப்பிடுவது என்பது அது எந்த விதத்திலும் பொருத்தமானது அல்ல. அது ஒரு மிக அபத்தமான ஒரு நாடகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். மட்டுமில்லை, பொது குடிசார் அமைப்புகளும் நினைக்கின்றன. அப்படி ஒரு அபத்தமான நாடகம், கபடத்தனமான ஒரு சிந்தனையோடு அல்ல ஒரு தவறான நோக்கத்தோடு. என்றால் சுமந்திரனுக்கு உரிமைகள், அவர் மனித உரிமைகள் இருக்கலாம், சட்டத்தரணியாக இருக்கலாம். ஆனால் ஒடுக்குமுறையினுடைய வலி சுமந்திரனுக்கு புரியாது. ஏன்னா சுமந்திரனுடைய வளர்ந்த முறையும் வேறு, அவர் வாழ்கின்ற முறையும் வேறு. அவருக்கு ஒரு தேசிய இனத்தின் ஒடுக்குமுறையின் வலி என்னென்றால் அவருக்கு தெரியாது. அது வழி புரிந்தவனுக்கு தான் போராட்டம் என்ன தெரியும், நாங்கள் போராட வேண்டும் என்பது தெரியும். ஏன்னா சுதந்திரன் படிக்கவே நல்ல பாதுகாப்பான சூழலில் வளர்ந்திருப்பார். வழக்கை வந்தான் தொழிலுக்கு வந்து சட்டத்தரணியாக இருக்கும்போதும் அவர் அந்த நல்ல இருந்தவர். பார்லிமெண்ட் அங்கத்தவராக வந்தாலும் சுற்றி வர அவருக்கு படையணியும் தந்து பாதுகாப்பு கொடுத்து போய்க்கொண்டு அவருக்கு பிரச்சனை என்றுமே இருக்கவில்லை. அவருக்கு ஒடுக்குமுறையும் அந்த இழினப்படுத்துவது என்பது அவருக்கு புரியாது. அதை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும். என்னென்னு சொன்னால் அது வேறு ஒரு வடிவம். அதை புரிந்து கொண்டவர் மட்டும்தான் இந்த களத்தில் நின்று பேச முடியும். அந்த வழி தெரியாதவன் வந்து அந்த இது உணர்வது சரியான கஷ்டம். நான் சுதந்திரனை பிழை சொல்ல வரவில்லை. ஆனால் சுதந்திரனுடைய அந்த புரிதல் என்பது மிக குறைவானது. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தான். ஆனால் அவருடைய அந்த புரிதல், இந்த போராட்டம், அவர் போராட்டத்தை போராட்டமாகத்தான் பார்க்கிறார் வெறுமனே. இந்த போராட்டத்துக்கு பின்னால் இருந்த மூலம் என்ன, எவ்வாறு நாங்கள் தள்ளப்பட்டோம், நிர்பந்திக்கப்பட்டோம் என்ற விடயங்கள் இருக்கின்றது தானே. ஒவ்வொருவரும் சாதாரண யோசிச்சுருங்க. வீதியில் நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓடி போகும்போது உங்களை மறைக்கின்ற ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி உங்களிடம் சிங்களத்தில் உங்களுடைய பேரை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவனுக்கு தமிழ் தெரியாவிட சிங்களத்தில் கேட்கின்றான் நினைக்கின்றான். நான் நினைக்கின்றேன் எப்படி என்று சொன்னால், அவன் தன்னுடைய மொழியினுடைய அதிகார ஆணவத்தில் உன்னை கூப்பிடுகின்றான் என்று. அடிப்படை அதுதான். அங்கே பிரயோகிக்கப்படுகின்ற எல்லா விடயங்களும் அடுத்தான். இன்று தமிழ் மொழிக்கு முழுமையாக பிரயோகிக்கின்ற எல்லா அதிகாரங்களும் இருக்கின்றால் கூட இன்றைக்கு பெரும்பாலான கடிதங்கள் வருகின்றது ஆங்கிலத்தில் தான் வருகின்றன. தமிழ் மொழி வருகின்றது சில நிறுவனங்களிடம் தான் வருகின்றது. மிச்ச இடங்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தான் நடக்கின்றது காரியங்கள். எனவே என்னென்னு சொன்னால், ஒடுக்குமுறையில் உள்ளவன், பாதிக்கப்பட்டவன், கீழே உள்ளவன், அதுதான் இங்கே 99% இந்த சுமந்திரன் மாதிரி சில நண்பர்களை தவிர மிச்ச எல்லாரும் பாதுகாப்பற்ற வாழ்க்கையில் தான் மிகவும் அகௌரவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிங்கள தேசிய பௌத்தத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள்ளும் அவனுடைய சட்டத்தின் ஆட்சியின் கீழும். எனவே அங்கே நடக்கணும். அந்த சுதந்திரனுக்கு அந்த வழி தெரியாது. எனவே அவர் சுதந்திரன் வந்திருந்து ஒரு விவாத மேடைக்குள்ளே வந்து நாங்கள் விவாதத்தால் சுதந்திரன் ஒரு நல்ல திறமையான விவாதம் செய்யக்கூடியவர், மொழியாளுமையும் இல்லை, சட்டப்புலமை மிக்கவர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் மிக மதிப்பும் இருக்கின்றது. சுமந்திரன் அளவுக்கு வாதிக்கின்ற திறமை சில வேளைகள் மாற்றுத்திறப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை சொல்லுகின்ற, உணர்கின்ற அந்த வலியினூடாக பிறந்த அந்த நியாயம் என்கின்றது அந்த மற்றவர்களுக்கு தான் அது புரியும், சுதந்திரனுக்கு புரியாது. எனவே இது ஒரு மேடை நாடகமாக நாங்கள் காட்ட முடியாது. எனவே தான் இந்த பொது குழு குடிசார் சமூகம் தீர்மானித்தது. ஏற்கனவே இந்த பொது வேட்பாளரை போடுவது என்பது நீங்கள் சொன்ன மாதிரி முன்பு தமிழ் மக்கள் பேரவை கடைசியாக இருந்து அரைக்க விடும்போதே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் யோசிக்க வேணும்னு சொல்லப்பட்டது. எனவே அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட விடயம். அது தேவையா தேவையில்லையா என்பது அல்ல. அதனுடைய நியாயத்தை எப்படி முன்னோக்கி கொண்டு போகிறது, அதனுடைய பொருத்தப்பாட்டை எப்படி கட்டியெழுப்புவது, அதை எப்படி நியாயப்படுத்தி மக்களை முன்னகர்த்துவது என்பதுதான் இப்போ எங்களுக்கு முன்னாடி. இதில் வந்து டிபேட்டில் வந்து வாதங்களின் அடிப்படையில் ஒரு தீர்வு தந்து அதை வைத்துக்கொண்டு மக்களிடம் பிரச்சாரம் செய்து இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி முடிவு வான்றதுக்கல்ல இது.
நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு விடயத்தை தன்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ப ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற வழக்கறிஞருடைய வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும். சரி, குறிப்பாக சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக இன்றைய நிலவரம் நிகழ்ச்சி விரிவடைந்திருந்தது. இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த மூத்த நிர்வாக அதிகாரி சிவில் செயற்பாட்டாளர் செல்வின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நன்றி வாய்ப்புக்கு. மற்றுமோர் நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.